கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல். நாட்டு மாடுகளை அதுவும் குறிப்பாக இளங்கண்டுகளை பெரியம்மை நோய் தாக்கிட்டு இருக்கு. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்லேயுமே நம்ம மீனாட்சிக்கு தாக்குச்சு. ஒரு நாள் நாங்கள் அசால்ட்டாக கொசுக்கடின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது கட்டி கட்டியாக ஸ்கின் அந்த கழுத்து பூரா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இம்மிடியேட்டாக நம்ம ஒரு இமேஜ் எடுத்து இந்த கவர்மெண்ட் டாக்டர் லேடி ஒருத்தர் ஆனந்தின்ட்டு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கு அனுப்பினோடனே நம்மளுக்கு இது பெரியம்மை இம்மிடியேட்டாக வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம நம்ம கிளினிக் ஓப்பன் பண்ணி, கவர்மெண்ட் கிளினிக் தான் சண்டேஸ் இங்கே சாதாரண கிளைகளில் கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி நம்ம மாடு காரில் கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன் பண்ணோம். அது போக எல்எஸ்டி டானிக்கு 2-3 டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுபோக நம்ம பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, நாட்டு மருந்துகள் தயார் பண்ணி கொடுங்கன்னாங்க. நாட்டு மருந்து பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பெரிய அம்மை வந்தால் நாம் என்ன செய்வோம், அந்தமாரி பத்து போடணும். அதுக்கடுத்தது உணவாக வெத்தலை கிருமி நாசினி கொள்றதுக்கு வெத்தலை, கிராம்பு, உப்பு, கரும்பு சர்க்கரை, பெரிய வெங்காயம், மிளகு இதெல்லாம் வச்சு அரைச்சி நாக்கில் தடை விட்டுட்டே இருந்தோம். ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை தடை விட்டுட்டு இருந்தோம். இப்போ நல்லா துடிப்பாக இருக்கிறா. தினமும் காலையில் போய் ஊசி போட போகிறேன். இன்னைக்கு கூட 3வது ஊசி. பாருங்கள், இப்போ மாடு எப்படி கண்ணுக்குட்டி எப்படி சாப்பிடுதுன்னே பாருங்கள். ஆக்டிவாக இருக்குது. அம்மா கூட போட்டி போட்டு இப்போ சாப்பிட்ற அளவுக்கு பழைய நிலைமை வந்துருச்சு. இன்னும் அந்த ஸ்கின்ல இருந்த இந்த இதெல்லாம் தான் அம்மை தொட்டாலே வலிக்கும்பா. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இது அம்மையோட தாக்கம் தான். இப்போது ரொம்ப ஹீட்டாக இருந்தது, உடம்பெல்லாம் கொதிச்சிட்டு இருந்தது. இப்போ ஒன்றும் இல்லை, மெடிசன் கொடுக்குறப்போ நாக்கு அப்படியே கொதிக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது, நார்மலாக சாப்பிட்டுக்கிறா. அதேமாரி மெயினாக காமிங்க மேடம், இங்கே எனக்கு காமிங்க. இப்போ மெயினாக அம்மா போட்டுச்சுன்ட்டு தாயிட்டு தனிமைப்படுத்தாதீங்க. இந்த மாடை காப்பாற்றின ஊசி மட்டும் இல்லை, மதர் மில்லுக்கும் ஒரு காரணம். நாங்கள் 2 நாளாக கறவை பண்ணல, ஃபுல்லாகவே மாட்டுக்கு கொடுத்துட்டோம் கண்ணுக்குட்டி குடிக்கிற அளவுக்கு. அது குடித்ததுக்கப்புறம் தான் அது ஆரோக்கியமாச்சு. அது மாதிரி குளிர் தாக்காமல் அடியில் நம்ம சணல் அரிசி சாக்கு வாங்கி போட்டு மேலே நம்ம மேலே பெட்ஷீட்டாட்டு போட்டு எல்லாம் பக்குவம் பட்டுங்காட்டி போகிற அளவுக்கு ரெக்டிஃபை ஆயிடுச்சு. இப்போ இளங்கண்ணை வச்சுருக்கிறவங்க அது குறிப்பாக நாட்டு மாடுகளை தாக்குது, எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் இந்த எல்எஸ்டி டானிக்னு ஒன்று இருக்குது, எல்லோரும் ஒரு ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க. கண்ணுக்குட்டிகளுக்கு எல்எஸ்டின்னுட்டு ஒரு டானிக் இருக்குது. அதை வாங்கி ஒரு ப்ரிவெண்ட்டாக 10 மில்லி 10 மில்லி 2 வேளைக்கு கொடுத்தா இந்த நோய் தடுப்பு நம்ம நோயிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். இப்போ இதுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நான் கூட்டி போகணும். ஃபைனலாக இன்றைக்கி 3வது ஊசி. அது வீட்லேயே வச்சிட்ருக்காதீங்க, கஷ்டப்பட்டாவது வண்டி கட்டியாவது கூட்டிகிட்டு போங்க. இல்லைன்னா டாக்டர் வர வச்சு வீட்டில் இன்ஜெக்ஷன் பண்ணுறது தொடர்ச்சியாக ஒரு 3 நாளைக்கு நம்ம மருத்துவம் எடுத்தால் தான் நம்ம கண்ணுக்குட்டியில் காப்பாற்ற முடியும். ஏன்னா அம்மை நோய் தாக்குனது கண்ணுக்குட்டி காப்பாற்றுறது கஷ்டங்கிறாங்க. எனக்கே முதல்ல டாக்டர் சொன்னப்போ பயமாக தான் இருந்தது. இப்போ நம்ம காப்பாற்றியாச்சு. இப்போ நார்மலான ஸ்டேஜுக்கு வந்துட்டா. இந்த கண்ணில் இருக்கிற இந்த கழுத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம சாதாரணமாக நம்மளுக்கு அம்மை வந்தால் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் 5 நாள் கழித்து குளிச்சுடணும். அதெல்லாம் இருக்குது. அடுத்தது நாம் நம்ம வேடு கட்டி வச்சு, தண்ணியை வேடு கட்டி வச்சு அம்மா பெரியம்மை போக்குறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்யணும். வந்த லட்சுமியை அனுப்பிவிடணும். மகாலட்சுமியை, அதான் மகாலட்சுமி இல்லை, மாரியாத்தாளை முறைப்படுத்தி அனுப்பணுங்கிற வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் இளங்கன்றுகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்.